ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் திசையில் இந்த புத்தியை கடந்தால் சகோதரருக்கு கண்டம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னால சகோதரர்களுக்கு கண்டம் உண்டு அப்படின்னு அர்த்தம். காலபுருஷனுக்கு 1 8ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். காலபுருஷனுக்கு 1 8ஆம் வீட்டின் அதிபதி தான் செவ்வாய். செவ்வாய் திசை வருது அப்படின்னாலே சிலர் பல கோடி சொத்துக்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, விவசாய நிலங்கள் வாங்கிறது, இப்படி வசதி வாய்ப்பாக முன்னேறிடுவாங்க. செவ்வாய் திசை வரும்போது தான் உடன் பிறந்தவர்களுக்கு மரணமும் ஏற்படுகிறது. அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். ஏன்னா செவ்வாய் திசை காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டின் அதிபதி. ஏன்னா செவ்வாய் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி அப்படின்னாலே ஜாதகத்தில் 8ஆம் இடத்து திசை வருது அப்படின்னாலே குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விபத்தில் மாட்டிக்குவாங்க. அடிக்கடி வண்டியில் போகும்போது கீழே விழுந்து உடம்புல காயங்களை ஏற்படுத்திக்குவாங்க. உடம்புல அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி பிளேட்லாம் வைப்பாங்க. தலையில் அடிபட்டு தையல்லாம் போடுவாங்க. குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி திசை நடந்தாலே குடும்ப நபர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ 8ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய்க்குடைய காரகம் சகோதரம், சகோதர உறவை குறிக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் திசை ஒருவருக்கு குடும்பத்தில் நடக்கிறது அப்படின்னால இந்த புத்தி வரும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும். காலபுருஷனுக்கு 1 8ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். காலபுருஷனுக்கு 3ஆவது வீட்டிலும் ராகு பகவானுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 11ஆவது வீட்டிலும் ராகு பகவானுடைய நட்சத்திரம். 3ஆவது வீட்டில் திருவாதிரை, 11ஆவது வீட்டில் சதயம். விருச்சிகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் ராகு. மேசம் ராசிக்கு 3ஆவது இடத்தில் மிதுனம் ராசியில் ராகு பகவானுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. செவ்வாய் திசை வருது அப்படின்னாலே செவ்வாய் திசையில் 2ஆவது புத்தியே ராகு புத்தி வரும். செவ்வாய் திசை வருது, இப்போ செவ்வாய் திசை அடுத்தது எனக்கு செவ்வாய் திசை வருது அப்படின்னால அந்த செவ்வாய் புத்தி முடிஞ்சோடனே ராகு புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களிடம் நீங்கள் சொல்லிடணும், மிகுந்த கவனமாக போயிட்டு கவனமாக வா, விபத்தில் ஏது மாட்டிக்காத அப்படின்னு. செவ்வாய் திசையில் ராகு புத்தி வரும்போது உடன் பிறந்தவர்களுக்கு கண்டம் உண்டாக்கும். செவ்வாய் திசையில் ராகு புத்தியை கடந்து விட்டார்கள் அப்படின்னா உடன் பிறந்தவர்களுக்கு கண்டம் நீங்கும். செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்கும்போது குடும்பத்தில் வேறொருவருக்கு மற்ற ஏதோ ஒரு திசையில ராகு புத்தி வந்தாலும் குடும்பத்தில் மரணம் உண்டு. நல்லா இருக்கக்கூடிய சகோதரர் தான் பாதிக்கும். செவ்வாய் சகோதரக்காரகன். செவ்வாய் திசையில் ராகு புத்தி வரும்போது சகோதரன் நல்லா தான் இருப்பார். நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு, நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு, நல்லா உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார். இருந்திருந்தாப்புல திடீர்னு நோய் நொடி அல்லது விபத்து ஏற்பட்டு இந்த செவ்வாய் திசை ராகு புத்தியில் சகோதரருக்கு மாரகத்தை உண்டாக்கிறது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது? 3ஆவது நேசன் திசை மாரகண்டத்தை உண்டாக்கும். 4ஆவது மந்தன் சனி திசை மாரகண்டத்தை உண்டாக்கும். 5ஆவது செவ்வாய் திசை சகோதரருக்கு மாரகண்டத்தை உண்டாக்கும். 6ஆவது ராகு திசை ஜாதகனுக்கு மாரகண்டத்தை உண்டாக்கும். 7ஆவது குரு திசை ஜாதகனுக்கு மாரகண்டத்தை உண்டாக்கும். சகோதரருக்கு மாரகண்டத்தை உண்டாகக்கூடிய திசையில் முதன்மையானது இந்த செவ்வாய் திசை. கேது நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு 5ஆவதாக வரக்கூடியது செவ்வாய் திசை. அசுவினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாய் மகா திசை 5ஆவதாக வரும்.
அப்போ வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டின் அதிபதி திசை தான். அப்போ வந்து அசுவினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா செவ்வாய் திசையில் ராகு புத்தி வரும்போது சகோதரர்களிடம் கவனமாக இருக்கணும். சகோதரர்களை கவனமாக இருக்க சொல்லணும். செவ்வாய் திசையில் ராகு புத்தி வரும்போது தான் சகோதரர்களுக்கு மாரக கண்டம் உண்டாக்குகிறது. இந்த செவ்வாய் திசையில் ராகு புத்தியை கடந்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயுள் 100. சகோதரர்கள் மறுபடி வந்து விபத்தில் மாட்டினாலும் விபரீதங்களில் போய் சிக்கினாலும் அடிதடி சண்டையப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து மாரகம் ஏற்படாது. செவ்வாய் திசையில் செவ்வாய் திசை நடக்கும்போது ராகு புத்தியை கடந்து விட்டார்கள் அப்படின்னா சகோதரர்கள் மரணகண்டத்திலிருந்து நீங்கி விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடந்தாலும் அல்லது செவ்வாய் திசை வருது அப்படின்னாலும் அந்த செவ்வாய் திசையில் ராகு புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வண்டி வாகன போக்குவரத்தில் கனவு போயிட்டு கவனமாக சொல்லுங்கள். செவ்வாய் திசையில் ராகு புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் சகோதரருக்கு கண்டத்தை உண்டாக்குகிறது. இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே உடம்புல வந்து ரத்தம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலர் ஆகி டயாலிஸ் பண்ணுறாங்க. தன்னுடைய ரத்தத்தை தானே பார்க்குற மாதிரி அந்த டயாலிஸ் பண்ணக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் இந்த செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தில் தான் ஏற்படுகிறது. அதுவும் செவ்வாய் திசை ராகு புத்தி வருதுன்னா செவ்வாய்க்கு வந்து 3ஆம் வீட்டிலும் காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டிலும் ஒரு ராகு நட்சத்திரம், 11ஆவது வீட்டிலும் ஒரு ராகு நட்சத்திரம். அப்போ செவ்வாய் திசையில் ராகு புத்தி வருது அப்படின்னால சகோதரருக்கு ஒரு பிரச்சனை வருது, உடல் ரீதியான பிரச்சனை வருது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய் திசையில் ராகு புத்தியை கடந்து விட்டார்கள் அப்படின்னா மரண கண்டத்திலிருந்து உடன் பிறந்தவர்கள் தப்பித்து விடுவாங்க. இது எப்படி உறுதியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கோச்சார சனி செவ்வாயை பாரு செய்யும் போது, கோச்சார கேது செவ்வாயை கடக்கும் போது, அல்லது கோச்சார கேது செவ்வாயை பாரு செய்யும் போது, கோச்சார சனி செவ்வாயை பாரு செய்யும் போது, கோச்சார கேது செவ்வாயை பாரு செய்யும் போது, அல்லது செவ்வாய் மேல் வரும்போது செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு மாரகத்தை உண்டாக்குகிறது. இந்த செவ்வாய் திசையில் ராகு புத்தி மிகவும் கவனமாக கடக்கக்கூடிய ஒரு புத்தியாக இருக்கிறது. இதை வந்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.